அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அவர்களுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சூரிய பகவானானவர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஜூலை 17ஆம் தேதிக்கு பின் மாறுறார். செவ்வாய் பகவானானவர் ரிஷபத்திலே அப்படியே இருக்கார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி எங்க மாறுறாரு, மிதுனத்துக்கு மாறுறாரு. அப்ப ஆகஸ்ட்ங்கும் போது அர்த்தமான பலன்கள்ல போயிடலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் ஜூலை 2ஆம் தேதி வக்ரமாயி கடகத்துல இருந்து வக்ரமாயி மிதுனத்துக்கு போறார். எப்ப? ஜூலை 13ஆம் தேதிக்கு பின். அதுக்கப்புறம் திரும்பவும் வக்ர நிவர்த்தி ஆகிறார். எப்பன்னா ஜூலை 23ஆம் தேதி. சோ வக்ர நிலையிலே கடகத்திலையும் இருக்காரு, வக்ர நிலையிலே புதன் ஆட்சி பெற்று மிதுனத்திலையும் இருக்காரு, வக்ர நிவர்த்தியும் ஆகிறார். 3 நிலைகள்ல இந்த காலகட்டத்துல இருக்காரு. அடுத்தது குரு பகவானானவர் அதே கடக ராசியில இருக்கார். சுக்கிர பகவானானவர் ஜூலை 4ஆம் தேதியே பயிற்சி ஆகிறார் சிம்மத்துக்கு. சோ சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைகிறார். அப்ப இந்த மாதம் எந்த மாதிரியான மாற்றங்கள் சுகபோக வாழ்க்கையில இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முக்கியமா அதுதான். சனி பகவானானவர் எப்பவும் போல மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். இது இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள். இதனால பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, வாகனங்கள்ல இப்ப நம்ம கூட பார்த்தோம், போக்குவரத்துல நிறைய கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தோம். அதிலே ஏதாவது குறை ஏற்படும். அந்த குறை வெளியில வரும். ஜூலை 4க்கு அப்புறம் இதெல்லாம் பார்ப்பீங்க. காது கொடுத்து கேட்கலாம். நியூஸ்லயே நம்மலாம் பார்க்கலாம். வாகனங்கள்ல இந்த மாதிரி நடந்துச்சு, ஃப்ராட் நடந்திருக்கு, ஏமாத்திட்டாங்க, ஓட்ட வாகனத்தை பழைய வாகனத்தை மறுசீர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வேணா சுக்கிரன் கேதுவோட இணையுது. அப்ப பழச புதுசு மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமே ஒழிய எதுவுமே புதுசா இருக்காது. அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் வாகன ரீதியா இது நடக்கும். அதே மாதிரி கோல்டு ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா இந்த துணி சம்பந்தப்பட்ட இடங்கள் வேலையாய் இருக்கும்ல, ஆடம்பரமா காமிக்கிற விஷயங்கள்லாம் அரசாங்கம் இந்த நேரத்துல எதிராக செயல்படும். அவங்களுக்கு எந்த ஸ்கீமும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவா பிசினஸ் ரிலேட்டடா. இப்ப 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். விருச்சக ராசி என்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 7ல். இது ஒரு சூப்பர் பிளஸ். ஆனா முழுமையா எடுத்துக்க முடியாது. ஏன் முழுமையா எடுத்துக்க முடியாது அப்படின்னா, செவ்வாய் எங்கே உட்கார்ந்து இருக்காரோ அவங்களோட குணாதிசயங்களை பிரதிபலிப்பார். செவ்வாய் இப்ப உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரனோட வீட்டுல. அப்ப சுக்கிரன் என்ன, ஒரு சாஃப்ட் நேச்சரா உள்ளவங்க. அதுவும் அது என்ன ராசி? கர்ம ராசி. அப்ப நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. அப்போ நீங்க உங்க குடும்பம், குழந்தை அதுல சூப்பர் பெர்ஃபெக்டா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு ஃபேமிலி மேனுக்கு பக்காவா இந்த மாசம் சூப்பரா இருக்கும். நான் ஃபேமிலி மேனுங்க, என்னை ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் கேதுவோட போனதுனால மனைவியாகப்பட்டவர் மெடிசின் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயோ இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்லயோ இந்த மாதிரி அந்த கேது ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ஃபீல்ட்ல இருந்தா பிரச்சனையே இல்லை, சூப்பரா ரன் ஆகும். அதாவது எப்படின்னா, கணவனுக்கு வேலை இல்லாம போனா மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சு குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சூப்பரா போகும். அந்த ஃபீல்ட்ல இல்லைன்னா ஃபேமிலி மேன், பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன் தான் நீங்க. ஆனா மனைவி இந்த நேரத்துல உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏன்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணும், இந்த பையனை கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் இந்த சுக்கிரன் கேது அமைப்பு. டார்ச்சர் தான், வேற எதுவும் இல்லை. இல்ல இறைபக்தி, இறைபக்தியால நீ 10 அடி தள்ளி நின்று, நான் 10 அடி தள்ளி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கூட வரும். இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் சேர்ந்துச்சு, அதுக்குள்ளேயும் இறைபக்தின்னு சொல்லி பிரிச்சு வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல். ஆனா பக்கா ஃபேமிலி மேன் ஆயிருவீங்க இந்த வாட்டி. விருச்சிக ராசி பொதுவா நான் தான் பெரிய ஆளு, ஊருக்குள்ள அப்படியே பெருசா அப்படியே கொஞ்சம் இதா பாவனையா சுத்தணும்னு நினைப்பாங்க. அது அவங்களால முடியாது. ஆனா அதுக்கு முயற்சி செய்வாங்க. ஃபேமிலிக்கு பெரிய லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறதே டவுட் தான். ஆனா ஃபேமிலியை பத்தி 2 நேரமும் சிந்தனை பண்ணுவாங்களே ஒழிய வெளியில பார்த்தா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியே இருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப பக்காவா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அப்படி அமைஞ்சும்
அது அவங்க ஆப்போசிட் ஜெண்டர். அது ஆணா இருந்தா பெண்கள் மனைவியார் பார்க்க மாட்டாங்க. பெண்ணா இருந்தா கணவன்மார்கள் இந்த நேரத்துல இத நம்ப மாட்டாங்க. இவங்களா இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாரி அமைப்பு தான் இருக்குமே ஒழிய மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 10ல கேதுவும் சுக்கிரனும் சேர்றனால கண்டிப்பா மனைவி வழியாகவோ, கணவன் வழியாகவோ ஏதோ ஒரு ஆதாயம் உண்டு. நல்ல ஒரு சேலரி இன்கிரிமென்ட்டோ ஏதோ ஒண்ணு கிடைக்கிறதுனால குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு மட்டும் அஸ்தமனமாகிறார். குழந்தைகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மருத்துவமனைக்கு செல்வதை பார்த்துக்கங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி, 5ஆம் அதிபதி அஸ்தமனம். இது கொஞ்சம் தப்பான அமைப்பு தான். ஸோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? குழந்தையை விட்டு பிரியும் நேரம் இது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சிறப்பான முறையிலே அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி வருமானமும் இந்த நேரத்துல தெளிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப பேசுறத குறைச்சிக்குவீங்க நீங்க. இயல்பாவே நீங்க பேச மாட்டீங்க. ஆனா இந்த நேரத்துல அதை ரொம்ப குறைச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுமே ரொம்ப குறையும். இத்தனை நாள் அதாவது ஜனனகால ஜாதகத்துல 12ஆம் இடத்துல இருந்து கிரகங்கள் நடந்தாலுமே மருத்துவ செலவு நடக்கும். இப்ப அது கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம். மோரோவர் பாசிட்டிவான இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி 5ஆம் இடத்தில் இருப்பதனால் தைரியம் எல்லா வகையிலையும் ஆதாயத்தை தரும், சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே சிறப்பான முறையில இருக்கு. 9ல் சூரியன் வரும்போது மட்டும் தந்தையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா தந்தைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம். என்னங்க 9ல சூரியன் வரும்போதுல தந்தைக்கு சூரியன் நல்லா இயங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுக்கு நல்லா இயங்காது பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இதை பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே சிறப்பான முறையில இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, தந்தைக்கு உடல்நல பாதிப்பு. ஒன்னும் உங்களால தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும், இல்ல தந்தையால் உங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படும். அப்ப கண்டிப்பா இந்த நேரத்துல ராகு திசையோ ராகு திசை வர்றதுக்கு வேலை ராகு புத்தி நடக்கும். விஷா நட்சத்திரக்கார குழந்தைகள் ராகு புத்தி நடந்தா அப்பா விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தைக்கு. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தமனப்படுத்துறது. அப்பா உங்க நட்சத்திரத்தை அஸ்தமனப்படுத்துறார். அப்படிங்கும் போது அவரால் உங்க மனசு வேதனைப்படும். நீங்க வேதனைப்பட்டாவே அந்த இடத்தே ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாள் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த நேரத்துல வேதனைப்படலாமா? படவே கூடாது. அப்படிங்கும் போது அதுக்கேத்தாப்புல என்ன பண்ணணுமோ அதை பண்றதுதான் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்த போல் எல்லா சூழ்நிலையும் மாத்திக்கங்க. ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வெளியில போய் தங்குற மாதிரி உள்ள ஏற்பாடை பண்ணுங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் ஏமாந்துடாதீங்க. ஏமாற்றத்தால் கடனாளி ஆகுது. ஏமாற்றத்தால் பிரச்சனையில மாட்டுறது. ஏமாற்றத்தால் ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறது. கேதுவாலதான் இந்த நேரத்துல நீங்க மாட்டுவீங்க. அப்ப கேது யாரோட சேர்ந்திருக்காரு? சுக்கிரனோட. அப்ப மனைவியாலேயோ இல்ல நண்பர்களாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டுவீங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. தொழில்ல ரொம்ப நம்பி எந்த ஒரு வேலையும் பார்த்துடாதீங்க. குறிப்பா இந்த மார்க்கெட்டிங் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், அது நம்ம ஆன்லைன் பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற போய் மாட்டிக்காதீங்க விஷா நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்க கேதுவால் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய வேற யாராலையும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற கேது ஏன்னா சூரியன் சிம்ம வீட்டுல இருக்கு. அப்படிங்கும் போது அந்த கேதுவும் அதே வேலையை பார்த்துருவாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். ராசிக்கு 5ல சனி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப ஜம்முன்னு வசதியா வீட்டுல எனக்கு எல்லாமே என்னை தேடி வரும் அப்படிங்கிற அமைப்புல இருப்பீங்க. உங்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தாய்க்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. தாயும் குழந்தையும் 2 பேரும் ஏதோ ஒருத்தவங்க பாதிக்கப்படணும். குறிப்பா தலைப்பகுதிகளில் பாதிக்கப்படணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தாய் குழந்தை ஏன்னா நட்சத்திராதிபதி சனி உங்களுக்கு பாதிக்காதுன்ட்டு. வேணா உங்க ராசியை தான் குரு பாக்குறாரு. 3ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கல. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலும் சனி அங்கே உட்கார்ந்துட்டாரு. அப்ப 3, 4, 5 தான் இங்க மேட்ரு. உங்களுக்கு பாதிக்காது. வேணா செவ்வாய் நேரடியா ராசியை பார்த்துட்டாரு, குரு நேரடியா ராசியை பார்த்துட்டாரு, எந்த சிக்கலும் இல்லை, நான் தெளிவா இருக்கேன்பா, ஜாலியா இருக்கேன்பா அப்படின்றீங்க. 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப ஒண்ணு 4ஆம் இடம் நல்லா இருந்தா 3ஆம் இடம் பாதிக்கும், 5ஆம் இடம் பாதிக்கும். 5ஆம் இடம் நல்லா இருந்தா 3ஆம் இடம் பாதிக்கும், 4ஆம் இடம் பாதிக்கும். இல்ல 4ஆம் இடம் நல்லா இருந்தா 3, 5 பாதிக்கும். அப்ப இது எப்படி?
டாக்குமெண்ட்லயும் பூர்வீக சொத்துலயும் பிரச்சனை இருந்தா அம்மாவுக்கு பாதிக்காது. அம்மாவுக்கு பாதிச்சா டாக்குமெண்ட்ல பாதிக்காது, குழந்தைக்கு பாதிக்கும். குழந்தை நல்லா இருந்தா அம்மாவை பூர்வீக சொத்து ஏதோ வச்சு டாக்குமெண்ட் ஏதோ ஒண்ணு பாதிக்கும். மொத்தத்துல 3, 4, 5ல 2 பாதிக்கும், 1 நல்லா இருக்கும். 5 நல்லா இருந்தா 3, 4 பாதிக்கும், 3 நல்லா இருந்தா 4, 5 பாதிக்கும், 4 நல்லா இருந்தா 3, 5 பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும். எது பாதிக்க போகுதுங்கிறது ஜனனகால ஜாதகம் தான் முடிவு பண்ணும். இப்ப சனி தசையில இப்ப குழந்தையா இருந்தீங்கன்னா தம்பி பையன் பிறக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த நேரத்துல சகோதரத்துக்கு விதி இல்லை. அப்ப 4, 5 சேஃப். அதே மாதிரி குழந்தைக்கு காதல் இருக்காது. இப்ப யங் ஏஜா இருக்கீங்க, லவ் பண்ணிருந்தீங்க, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அம்மாவும் எக்ஸாம் துணிச்சலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப மேரேஜ் ஆயிருச்சு அப்படிங்கும் போதுல அம்மா குழந்தை எல்லாமே இருக்குங்கும் போதுல இந்த நேரத்துல ஏதாவது நீங்க டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாட்டிக்குவீங்க, கையெழுத்து போட்டு மாட்டிக்குவீங்க, இல்லாட்டி உங்களோட ஒண்ணும் இல்ல ஆபீஸுக்கு லேட்டா போவீங்க, அதனாலே பாதி பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். 40 வயசு ஆயிருச்சு, அம்மாவுக்கு ஏதாவது பாதிக்கலாம். 50 வயசு ஆயிருச்சு, அப்ப குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகுது, தனி குடித்தனமா போகுது, இல்ல ஹாஸ்டல்ல போய் படிக்குது. 60 ஆகுது, உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரலாம். ஏன்னா சூரியன் 9ஆம் இடத்துக்கு வராருல்ல. சோ ஒவ்வொரு வயசுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொன்றும் நடக்கும். ஆனா இதுதான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு. அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க, சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி வக்ரம் சூரியனால் அஸ்தமனப்படுத்தப்படுறார். இது கொஞ்சம் கஷ்டமா சொல்ற அமைப்பு தான். வீடு, மனைவி, தொழில் இதெல்லாம் கவனமா பார்த்துக்கோங்க. சனி 4ஆம் அதிபதி, அவர் குருவோட பார்வையில இருந்தாலும் சிக்கல் தான். 7 சுக்கிரன் கேதுவோட மாத்திக்கிறாரு, 10ல கேது இருக்காரு, அந்த 10க்கு 12ஆம் இடத்துல சூரியன் போறாரு. சோ இது எல்லாமே கவனம். நீங்க முக்காவாசி லாக் ஆகுற மாதிரி இருக்கும். என்னால எதுவும் செய்ய முடியல, இங்கிட்டும் போக முடியல, அங்கிட்டும் போக முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம மாட்டிக்கி நிக்கிறேன். நண்பர்களாலே நிறைய நடக்கும். உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறது நண்பர்கள் தான், உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்க போறது நண்பர்கள் தான். ஸோ கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லலாம். வெளிநாடு ஏற்பாடு போற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த நேரத்துல வாய்ப்பு சரியா இருந்தா மட்டும் போங்க. எல்லா வகையிலும் பெர்ஃபெக்டா இருக்கு, நான் எந்த வகையிலும் மாட்டிக்க மாட்டேன், சங்கடப்பட மாட்டேன் அப்படி இருந்தா மட்டும் போங்க. இல்லாட்டி தயவு செஞ்சு ஏற்பாடு பண்ண வேண்டாம். ராகு 10ஆம் இருக்கு, கடனாளி ஆக்குற மாதிரி இருக்கு, நோயாளி ஆக்குற மாதிரி இருக்கு. வெளிநாட்டுக்கு போனாவே நோயாளி ஆகுற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்கு. வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.